தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் பிணநாயகன் படத்தோட பாடல் வந்து வெளியாயிருக்கு. என்ன பாடல்னா தளபதி கருமாதி அப்படிங்கிற பாடல். ஐயோ சாரிங்க, மனசுல உள்ளதை வந்து அப்படியே வெளில சொல்லிட்டேன். ஜனநாயகன் படத்தோட பாடல் வந்து தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாடல் வெளியாயிருக்கு. அணில் குஞ்சுங்கள்லாம் என்னமோ அண்ணன் இன்னைக்கே முதலமைச்சர் சீட்ல போய் உட்கார்ந்த மாதிரி அந்த டான்ஸ் ஸ்டெப்பை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்து கரெக்டாக 2026 ஆடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரோட்லன்னு அப்படின்னு. ஏண்டா தருதலைங்களா, ஏதாவது பாட்டில் வந்து ஒரு கருத்து, ஏதாவது ஒரு செய்தி சொல்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இலவும் கிடையாது. அதை எடுத்துக்கிட்டு என்னமோ தளபதி தளபதினு கரூர்ல செத்து போன மக்களை போய் பாருங்கடான்னா அதுக்கு பார்க்கறதுக்கு யோக்கியதை இல்லை ஒருத்தனுக்கும். இப்போ வந்து பிணநாயகன் படம், ஜனநாயகன் தான், அது உண்மையிலுமே பிணநாயகன் தான். கரூர் மக்களை கரூர் கருமாதின்னு வச்சிங்கனாலும் பரவாயில்ல, பாட்டுக்கு தளபதி கச்சேரி என் பாட்டுக்கு பேரு. சரி, நீங்க என்னமோ கச்சேரி எடுத்துருக்கோம், உன் கச்சேரியை தான் ஊர் பார்த்துட்டு இருக்கு. இதுல பத்தாவதுக்கு வார் ரூம் வேற அமைச்சிருக்காரு விஜய் அவர்கள், நேரடி கண்காணிப்புல இருக்கான் வார் ரூம். ஏடா ஏற்கனவே ரூம்ல இருக்கீங்கன்னு தான் பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல பத்தாவதுக்கு வார் ரூம்னு ஒண்ணு அமைச்சு அதுல படுத்து தூங்கணுமா? வார் ரூம்னா என்ன முதல்ல? வார் ரூம் ஏற்கனவே பனையூர்ல ஒரு வார் ரூம் இருக்கு, அதுல படுத்து தூங்குறாங்க. பட்டணம்பாக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, நீலாங்கரில் ஒரு ரூம் இருக்கு, அதை விட்டு விஜய் வெளில வர மாட்டாரு. இதுல பத்தாவதுக்கு வார் ரூம் எல்லாம் மொத்தமா போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு ஒரு வார் ரூம் வேற அமைச்சிருக்கானுங்க தற்கொலை.